பழங்கள் இருக்கின்றன மற்றும் தட்டு. 500 ரூபாய் ஆசீர்வாத தட்டு, 2500 ரூபாய், 2500, 2600, 2700, 2800, இது பைபிள். சேலை 2800, 2800, 2800. வேற யாராவது கேள்வி? 2800, 2800 ஒரு தரம். நீங்கள் தானே கேட்டீங்க. 2800 ரெண்டு தரம், 2800, 2800 மூணு தரம். அம்மா ஐயரம்மா கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். கிறிஸ்துவின் வாழ்வர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா நண்பர்கள் கூட இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆலயத்தினுடைய 50வது தோத்திர பண்டிகையை மிக சிறப்பாக நாம் அனுசரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபையை நமக்கு கொடுத்தார். அதற்கான நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அன்பான குருவானவரை நாம் இப்பொழுது நாம் வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நிகழ்வு நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இந்த நேரத்திலும் கூட இந்த பண்டிகை ஆராதனையிலே நமக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்ட அன்பான ஐயா, தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திலே கள்ளத்தீ கிணறு சேகரத்திலே ஆண்டோடைய பணியை செய்து வருகிற ரெவரண்ட் டாக்டர் டிஜிஏ தாமஸ் ஐயா அவர்களை அன்போடு நேரத்திலே நாம் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, ஐயா சொன்னது போல் எங்களுடைய வாலிப பருவத்தில் இருந்து ஐயாவுக்கு என்னை மிக நன்றாக தெரியும். வாழ்க்கையில் சில பேரை நம்ம மறக்க முடியாது. அதில் மெயினான ஒரு ஆள் யாருன்னா, இந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க தான் நினச்சி பார்ப்போம். வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் நம்ம அவங்க தான் நினச்சி பார்ப்போம். நானும் ஐயரம்மாவும் இன்றைக்கு கணவன் மனைவியுமாக இருப்பதற்கு ஐயாவும் ஒரு காரணம். அதற்கான நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட ஐயா இந்த சேகரத்திலே ஆலங்குளம் ஒருங்கிணைந்த சேகரமாக இருக்கிற பொழுது இங்கே சேகர தலைவராக முதலாவது அவர்கள் இங்கே பணி செய்திருக்கிறார்கள். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதே போல் உங்கள் மத்தியிலே இந்த ரட்சணிபுரம் சேகரத்தினுடைய முதல் சேகர குருவானவராக, டீக்கனாக, சேகர குருவானவராக, சேகர தலைவராக உங்களோடு கூட இந்த ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய மேற்கு சபைமன்ற தலைவர் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு இந்த பரிசினை கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். ஐயா தாமஸ். அதே போல் இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திலே ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது அகஸ்தியர்பட்டியிலே வசித்து வருகிற நமக்கு மிகவும் நற்கரணை ஆராதனை நடத்தி நம்மை மிகவும் ஆசீர்வதித்த நம்முடைய அன்பு ஐயா ஆசி ஜோசப் ஐயா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் அவர்களை வரவேற்கிறேன்.
அவர்களுக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற தாமஸ் ஐயா அவர்கள் இந்த பரிசினை கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். வானொலி இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய மேற்கு சபை மன்ற தலைவரும் நல்லூர் சேகர தலைவருமாகிய நம்முடைய சேகர தலைவருமாக இருந்த அன்பான ஐயா அருள் திரு அறிவர் பிரேயஸ் ஜேம்ஸ் ஐயாவையும் நாம் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்தி நாம் அவர்களை நாம் வரவேற்கிறோம். ஐயாவை நாங்கள் அழைத்த பொழுது, ஐயா தம்பி இன்னைக்கு 3 ஆராதனை இருக்குது, எப்படி வர முடியுமோ என்று சொல்லி சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் நம் மீது வைத்திருந்த அன்பு அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கும் நம்முடைய தாமஸ் ஐயா அவர்கள் இந்த பரிசினை கொடுக்கும்படி கேட்கிறேன். அதே போல் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற ஆழ்வான் திருக்கப்பட்டி சேகரத்தினுடைய சேகர தலைவர் அதில் திரு ஜீவராஜ் ஐயா அவர்களையும் நான் அன்போடு நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்பம், என்னுடைய ஊழியத்தினுடைய சபை ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை ஐயா தான் ஆரம்பித்து வைத்தார்கள். முதலாக கமிட்டியிலே லைசன் கேட்டியஸ்டாக போடுவதற்கு எல்லா உதவிகளையும் ஐயா மிக அழகாக எனக்கு செய்து கொடுத்தார்கள். அதோடு கூட எங்களுடைய குடும்பத்தோடு கூட மிகவும் நெருங்கியவர்கள். அவர்கள் புதுப்பேட்டையிலே அவள் சேகர தலைவராக இருக்கிற பொழுது நான் பழையப்பேட்டையில் இருந்தேன். ஐயாவுடைய கையிலே 3.5 ஆண்டுகள் அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்தார். அதற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருப்பது நமக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான காரியம். அவளை நம்முடைய மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் இந்த பரிசினை கொடுத்து அவளை வரவேற்பார்கள். அதே போல் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற குருவானவர் அம்மா தாமஸ் ஐயாவுடைய அம்மா அவர்களை நம்முடைய சேகர குருவானவர் அம்மா அவர்கள் வரவேற்பார்கள் இந்த பரிசினை கொடுத்து. அதே போல் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நமக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான ஆசி ஜோசப் ஐயாவுடைய அம்மா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். கல்லூத்து துத்திக்குளம் சபை ஊழியர் வந்திருக்கீங்களா? செல்வராஜ் சார் இருக்காங்களா? ஜெஸ்வின் அண்ணா? இந்த நாளிலும் நமக்கு மிக அருமையாக இந்த பாடகர் குழுவினை நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய ஜான்சன் சார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களையும் நாம் இப்பொழுது வரவேற்க முடியாது. அவர்களுக்கு ஒரு இந்த எளிய பரிசினை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். வானொலி ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நம்முடைய மத்தியில் இருக்கிற மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் இந்த உரையை தொடர்ந்து நடத்துவார்கள். உங்கள் ஐயா பிரைஸ் ஒன்றும் இல்லையா? கொடுங்க. நமது சேகரத்திலே சேகர குருவாக முழுமையாக இருந்து உங்களை எல்லாம் மிக சிறப்பாக அன்பாக வழிநடத்தி செல்கிறார்கள் நம்ம ஜான் செல்வம் ஐயா. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களும் நானும் இணைந்து இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருந்தார். மிகவும் அன்பானவர்கள். அதனால் அவங்க வாங்கன்னு சொன்னால் மறுக்கவே முடியாது. இட்ஸ் ரொம்ப கஷ்டம். வாங்க அப்படின்னா வர முடியாதியா அப்படின்னு சொல்லிடலாம். எப்படியாவது வந்துருங்கய்யானா வந்துடும்னு சொல்லணும் அவர். ஆகவே ஐயாவுடைய அன்பு மிக சிறப்பானது. ரொம்ப தாழ்மையாக அன்பாக நல்லா கடவுளுடைய வேலையை அவங்க செய்கிறவங்க. அதனால் அதான் 3 ஆராதனைகள் கம்யூனியன் முடிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு 4 மணிக்கு இன்னொரு ஆராதனை இருக்குது. ஆகவே வருவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மிக சிறப்பாக பணி செய்து உங்களை வழிநடத்துகிற அன்பான ஜான் செல்வம் ஐயாவுக்கு நம்ம எல்லாம் கரங்களை தட்டி வாழ்த்து சொல்வோம் இந்த பரிசு. அடுத்தது அம்மாவும் நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய பரிசு. திருச்சபையிலே பெண்கள் வாலிபர்கள் அவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக அம்மா வழி நடத்திட்டு வராங்க. ஆண்டவர் தந்த இந்த நல்ல குடும்பத்தின்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஆசிர் ஜோசப் ஐயாவுடைய அம்மா பரிசு கொடுக்கும். சரி, உபதேசியார் வெளியே கவனிக்க போயிட்டாங்களாம். அதனால் இப்போ உபதேசியார் அம்மாவுக்கு இந்த பரிசை அருமையான தாமஸ் ஐயாவுடைய மனைவியை கொடுப்பாங்க.
நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன்னு சொல்லிக்கிங்க சாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான்னு சொல்லிக்கு சாமி. ஆண்டவரே, இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்தார்கள், உமக்கு துதி செலுத்தினார்கள், உம்முடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிற ஊழியக்காரர்களை கனம் பண்ணினார்கள். இவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, இந்த சபையினுடைய சேகர தலைவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. சபை ஊழியருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆலய பணியாளருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. இங்கே இருக்கிற எல்லா முன்னால் நின்று பணிகளை செய்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. அநேகர் வேலை செய்திருப்பாங்க சாமி. அது வகையிலெல்லாம் நீர் பார்க்கிறீர். ஒருவேளை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம். அநேகர் ஆண்டவரே அவர்கள் இணைந்து செய்திருப்பாங்க சாமி. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஏராளமாக, அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இரவு பகலாய் இது சமாதானமாய் அன்பாய் நடக்க வேண்டும் என்று ஜெபித்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இருக்கிற நிகழ்வுகள், ஐக்கிய விருந்து மற்றும் எல்லாவற்றிலையும் தேவாசீர்வாதம் இருக்கட்டும். இந்த நாளில் வந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின எங்களுடைய போதகர்களுக்காக நன்றி. தாமஸ் ஐயாவுக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசிரியர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல் ஜீவராஜ் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக நன்றி சொல்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த அருமையான சேகரமும் இந்த சபையும் ஆண்டவரே வளர்ந்து பெருக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஆலயத்தை சுற்றி வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நான் ஐயா வந்துட்டாங்க. நம்முடைய சபை ஊழியர் ஐயாவுக்கு இந்த அருமையான பரிசை கொடுப்போம். யாவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆசனத்துக்கு செல்லுங்கள். நண்பர்களோடு கேட்டுக்கொள்கிறேன்.